பார்வதி தேவிக்கு இப்படி ஒரு தூக்கமா? எவ்வளவு பாடல் பாடுனீங்க, இன்னும் கண்விழிச்சு பாத்துருக்கீங்க. இப்பதான் கண்விழித்து பார்க்கிறார் தாய். தாயே தேவி பரமேஸ்வரி, சத்திய பார்வதி மாறி தங்கையே உனது பாதும் சத்திய பார்வதி மாறி தங்கையே உனது பாதும் மண்டலம் தெரியும், என்னுடைய பாதத்தை வணங்குதல் தெரியும், உன்னுடைய வீணை பாட்டெல்லாம் வச்சுட்டு நன்றாக உரையினேன். உள்ளத்தில் உன்னை ஒருபுறமாக நடத்திக் கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியா? சந்தோஷம் தாயி. இருப்பினும் என்ன கோரி தவறு செய்து பாதங்கள் வந்தன செய்து வீணைகள் மீட்டி வளர்த்தன என்ன கோரி வந்திருக்கிறீர்கள், எனக்கு என்ன வரமா வேண்டும்? பார்வதி தேவியை நான் வரம் பெற வேண்டும் என்று கைலிங்கிரி நாடி வந்தேன். சத்தியும் சிவனும் சயனித்துக் கொண்டிருக்க தூக்கத்தை தெளித்தால் பெரும்பாவத்துக்கு ஆளாகி விடுமோ என்று வீணை மீட்டி வரங்களை பெற வந்தேன். வீணை சத்தம் கேட்டவுடன் தாயாகப்பட்ட பரமேஸ்வரி இருந்தார். அருள் புரிந்தேன். தாயே, என் மனதிலே என்னை ஆசை உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன வரம் பெற வந்து என் மனதிலே என்ன ஆசை இருக்கிறது அனைத்தும் அறிந்தா அல்லவா தாயே? போடாங்கண்ணே, அனைத்தும் அறிந்தவள் இந்த ஆதிசக்தி அல்லவா? இருப்பினும் என்னுடைய நித்திரை கலந்து விட்டார், பெருபாவத்துக்கு ஆளாவேன் என்று சொல்லி நித்திரை கிடைக்காம இருந்த அல்லவா? இப்பொழுது எதற்காக வந்தார், உன் மனதில் என்ன ஆசை என்று சொல்லி அகிலத்தும் அறியக்கூடிய இந்த ஆதிசக்திக்கு தெரியும். அதனால என்ன கோடி தவம் இருந்து வரமாக வந்தேன் அல்லவா? உன்னுடைய வரமாக வட்டது எப்படியாகும் தெரியுமா? அரமனைக்கு செல், நித்திரையாக பொழுது உன்னுடைய நித்திரையை பொல்லாத சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தில் யார் ஆனவனாக நினைக்கிறாயோ அவரையே நீ மாலையிடுவாய். பின்னே உலாங்கண்ணே